நாட்டில் குற்றவாளிகள் எந்தவித அச்சமுமின்றி சுற்றித் திரிகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்களின் நிலைமையோ படுமோசம் என்ற அளவில் உள்ளதாக டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழாத வகையில் வாஞ்சையோடு என்னை அணைத்துக் கொள்ளும் நம் உறவுகள். உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்காவில் உயர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி என முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளப்பதிவு. கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலர் இன்று மாலை ஆலோசனை. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கியது. டிக்கெட் முன்பதிவு செய்து மகிழ்ச்சியுடன் பயணித்த பயணிகள். இந்தியாவில் கடந்த 3 நாட்களாக முடக்கி வைக்கப்பட்ட பாஸ்போர்ட் இணைய சேவை சீரானது. தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் காரணமாக முடக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சேவை தொடங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கத்துடன் தேர் இழுத்து வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த நபரிடம் மது பாட்டில்களை பிடுங்கி சாலையில் வைத்து கிராம பெண்கள் போராட்டம். பலமுறை புகாரளித்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் மளிகை கடையில் போலீசார் சோதனை. 150 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரியாணிக்காக சண்டையிட்ட கட்சி நிர்வாகிகள். 5000 பேருக்கு பிரியாணி கொடுக்கிறதா சொல்லி குஸ்காவா கொடுக்கிறீங்க என கேட்டு மோதி கொண்ட காட்சி. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 18,000 கன அடியாக தண்ணீர் வரத்து குறைந்தது. நீர்த்தேக்கம் உள்ள பகுதியில் மட்டும் பரிசல் இயக்க அனுமதி. அருவிகள் மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் குளிக்க 2ஆம் நாளாக தடை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 53,360க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,670 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 91 ரூபாய்க்கும் விற்பனை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசன டிக்கெட்டுடன் வருபவர்களுக்கு இன்று முதல் 50 ரூபாய்க்கு அன்லிமிடெட் லட்டுகள் விநியோகம். சாமி கும்பிடாத பக்தர்களுக்கு ஆதார் அட்டை அடிப்படையில் தலா 2 லட்டு வழங்கப்படுகிறது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் 12 தேசிய மீட்பு குழுவினர். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகிவிட்டால் மக்கள் நாட்டை விட்டு வெளிநாடு செல்வதுதான் நல்லது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய குடியுரிமையை துறந்து வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு கங்கனா ரணாவத் பதில். நமீபியாவில் நிலவி வரும் கடும் வறட்சி காரணமாக சுமார் 14 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். உணவுக்காக யானைகள், வரிக்குதிரைகள் உள்ளிட்ட வன விலங்குகளை வேட்டையாட நமீபியா அரசு திட்டம். அரசின் முடிவுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு.